அப்போ நீங்க தனிமையின் வேளையில தேவனை அண்டிக் கொள்வீர்களானால் தேவன் நமக்காக எதையுமே தீமைக்கு செய்ய மாட்டார். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், இந்த தனிமையின் காலம் எப்படிப்பட்ட காலம்னா, யூ கேன் ஆக்சுவலி யூஸ் திஸ் லோன்லினஸ் டு டேக் கண்ட்ரோல் ஓவர் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில தேவன் எல்லா ரிசோர்ஸஸையும் ஓபன் பண்ணி கொடுப்பாரு. எல்லாவற்றையும் ஓபன் பண்ணி கொடுத்து உனக்கு எது வேணுமோ நீ தெரிந்து கொள், எதை வேணுமோ நீ ஆளுகை செய், எதை வேணுமோ நீ கண்ட்ரோல் பண்ணு. எதை வேணுமானால் நீ உனக்கென்று தெரிந்து கொள்ளலாம். நீ எதை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம், எதை வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம், எதை வேணா நீங்க பார்க்கலாம், எதை வேணாலும் நீங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம், எதை வேணாலும் நீங்க அட்வான்டேஜ் எடுக்கலாம். இது தனிமையிலே தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்றத நான் ரொம்ப தனிப்பட்ட விதமா ரொம்ப நான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 குழந்தை பிறந்து வளர்ற காலம் இருக்கு பாருங்க, திருமணம் ஆகிற வரைக்கும், until you get married, I think it is the most important season of your life. இந்த காலத்துல நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்றீங்களா இல்லையா அப்படின்றது தான் உங்க வருங்காலத்தின் வெற்றியின் தோல்வியும் அது தீர்மானிக்கும். தனிமையின் காலம் எப்படிப்பட்ட காலம்னா, கண்ட்ரோல் ஃப்ரீக்கா இருக்கிறது இல்லை. கண் கண்டதை பார்ப்பேன், காது கேட்டதை கேட்பேன், என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ பேசுவேன், மனம் போன போக்கில் சுத்துவேன்னு சொல்ற காலம் அது கிடையாது. யூ ஆக்சுவலி ரீடெயின் கண்ட்ரோல் ஓவர் யுவர் லைஃப். எது வேணும் எது வேணாம், எனக்கு எது நல்லது எது கெட்டது, எது சரி எது தவறு, எல்லாத்தையும் பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு டோட்டல் கண்ட்ரோல், முழுவதுமா கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னா தனிமையை வச்சிருக்கிறாரு.